கோல்ட் விங்ஸ் டூர் வச்சுருக்கீங்க, அப்புறமா ஆப்ரிக்கன் ட்வைன்ஸ் வச்சுருக்கீங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் கூட. சரிங்களா? ஏன் எதுக்குன்னு சொல்கிறேன்னாக்கா, இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா, ECM வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றது, பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்றது ஹோண்டா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து ஒரு கேம்பிங்ஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எந்த வண்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில் வந்து கண்டிப்பாக வந்து கீழே பார்க்கலாம். பொறுமையாக அந்த வீடியோ வந்து பாருங்கள். பார்த்துட்டு இது வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்றதை பற்றி தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பெரிய வண்டிக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. பட் கவலைப்படாதீங்க, அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுவாங்க ஹோண்டா. பட் அது எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்றதை பற்றி தான் இது பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் நண்பர்கிட்ட இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கஸ்டமர்கிட்ட இருந்தாலும் சரி, இதை வந்து அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள் மறக்காமல். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல்ஸ் இதை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்த்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்குறோம் கோல்டு விங்ஸ், ஓகேங்களா? இப்போ ஆன்கோயிங் கேம்பிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து கேம்பிங் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, கோல்டு விங்ஸ் டூர் அப்படின்னா ஹோண்டா மோட்டார் சைக்கிள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2022 மாடல் இருக்கக்கூடிய வண்டி GL1800 கோல்ட் விங் டூர் அப்படின்ற வண்டிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வந்து சாஃப்ட்வேர் வந்து இஷ்யூ ஆகிருக்கு வண்டியில். அப்படின்னா அதில் வண்டியில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பிரச்சனை இருக்குது. ஸ்டார்டிங் டபுள் இருக்கலாம், பிக்கப் இஷ்யூ இருக்கலாம், இந்த மாதிரி இஷ்யூங்கெல்லாம் வந்து இருக்குது. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, ECM ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அதோடைய ECM ரீசெட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படின்னா அதில் வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து வெளியே யாரும் பண்ண முடியாது. அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒன்லி ஃப்ரம் ஹோண்டாவில் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் மறக்காமல் போய்ட்டு உங்கள் நியரஸ்ட் இருக்கக்கூடிய கோல்டு விங்ஸ் சர்வீஸ் சென்டரில், நியர்பைஸ் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் வண்டியை கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஃபைனல் சான்ஸ் அப்படிமான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் ஆப்ரிக்கன் ட்வைன்ஸுக்கும் கூட சேம் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா 2022 மாடல் வந்து GL1800 கோல்ட் விங்ஸ் டூரும் ப்ளஸ் CRF 1100 ஆப்ரிக்கன் ட்வைன்ஸும் கூட இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து பிரச்சனையே இருக்குது. அதனால் இந்த வண்டியும் நீங்கள் போய் பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி CBR 1000RR இந்த வண்டிலையும் இருக்குங்க. இந்த வண்டிலையும் கூட அதே மாதிரி சேம் இஷ்யூ இருக்குது. அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த 3 வண்டி யாருங்க உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கா, பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஓல்டு மாடல் இருந்தால் கிடையாது, 2020 2022 மாடல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ வந்து பொருந்தும். இந்த இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் பண்ணணும். ஒருவேளை 2023 அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படின்னா நீங்கள் இந்த ஜனவரிக்கு மேலே இருக்கிற வண்டி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஜனவரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வண்டிங்க எல்லாமே வண்டி எடுத்துன்னு போய்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா, எடுத்துன்னு போய் செக் பண்ணணும். மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா, வண்டின்னு வாங்குறது நம்ம பெருசு கிடையாது. பட் வண்டியை வாங்கின பின்னாடி வண்டியை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். பட் இதுக்கான சார்ஜஸ் வந்து எதுவும் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் நீங்கள் போய்ட்டு உங்கள் நியர்பைஸ் இருக்கக்கூடிய ஹோண்டா டீலர்கிட்ட போய்ட்டிங்கனாக்கா இதோடைய அப்டேட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அப்டேட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நார்மலாகவே உங்களுக்கு சொல்கிறோம்னாக்கா, வேறு எங்குமே வெளியே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. என்ன சொல்கிறதுங்க, வெளியே வந்து எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து கிடைக்காது. ஏன்னா இது ஒன்லி ஃப்ரம் சாஃப்ட்வேர் வந்து ஹோண்டா கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதுவும் ஹோண்டா டீலர்கிட்ட மட்டும்தான் அது வந்து பண்ணியிருப்பாங்க. அண்டு அதுவும் கூட நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு கோல்டு விங்ஸ் சர்வீஸ் பண்ணுறக்கூடிய இந்த பிளாக் சிம்பிள்ஸ் இருக்கக்கூடிய ஹோண்டா டீலர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் இந்த அப்டேட் வந்து கிடைக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் கஸ்டமருக்கோ இதை அப்டேட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நியர்பைஸ் இருக்கக்கூடிய கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியர்பைஸ் இருக்கக்கூடிய கோல்டு விங்ஸுடைய சர்வீஸ் சென்டர் கிடைச்சிடும். அங்கே போயிட்டிங்கன்னா BigWingஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதோட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 minutes வரைக்கும் ஆகுங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதனால் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். மறக்காமல் போய் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனல்ஸை TMW சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.